சரி, ஆரம்பிச்சிருவோமா? ஓகே சார். சரியா? இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த இடம் தான் சென்டர்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட இதான் சென்டரா இருக்கு. இதான் சென்டர்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா, அந்த விங்ல எல்லோ வருதுல்ல, அது வந்து கீழ் கோடு வந்து அந்த அந்த இடம் தான் சென்டர்ல இருந்து எல்லோ தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா, சென்டருக்கு மேல் பக்கம் வருது எல்லோ. சென்டருக்கு மேல வருது. அதான் சென்டரோட 2வது ரோ எல்லோ வந்து இது மேல இந்த இடத்துல வந்து உட்காருது. ஆமா. இந்த இடத்துல வந்து உட்காருது. சரியா? இந்த இடத்துல சென்டர். இந்த இடத்துல வந்து உட்காருது. அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டோம்னா, அங்கன்னு சொல்லிட்டு வச்சோம்னா, இங்க வந்து அந்த பேர்டோடைய விங் வருதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். விங்கோடைய அந்த டாப் அப்படி Okay. வருது. ஹெட் வந்து இந்த இடத்துல வருது அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்ப நான் இந்த ப்ளூ வச்சு வரைஞ்சா, இந்த இடத்துல வரைஞ்சா எனக்கு தெரியுது, அந்த இடத்துல எனக்கு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது, சுத்தமா தெரியல. So I'm going to take some other blue, maybe a lighter blue. Your blue is a very bright blue, but doesn't matter. This is அந்த what I'm அந்த அந்த using. ஆமா ஆமா, என்னது கொஞ்சம் டல்லா இருக்கு. சரியா? இட்ஸ் ஸ்லைட்லி டல். I have that. That is not okay. You recommend not to use that. இதுதான் நான் எடுக்கிறேன். இது வேண்டாம்ன்றீங்க. இல்ல, அது வேண்டாம், அது வேண்டாம். Okay. அது வேண்டாம், அது சுத்தமா தெரியாது, அதான் ப்ராப்ளம். இப்ப என்னன்னா, ஹெட் இந்த இடத்துல வந்துச்சுன்னா, ஹெட் அப்படி வெளியில நீட்டிட்டு இருக்கு. அங்க இருந்து கொஞ்சம் ஹெட்டை நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிறோம். இந்த இடத்துல வெளியே நீட்டிட்டு இருக்கிறதா வச்சுக்கிறோம். இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம்னா, அப்படியே முதுகு வழியா அந்த டெய்ல் ஃபெதர்ஸ் வரைக்கும் அது பாட்டுக்கு போகுது. நம்ம இதோட நிறுத்திக்கிறோம். டெய்ல் ஃபெதர்ஸ் ஆக்சுவலா கட் ஆகுது, நம்ம இதோட நிறுத்திக்கிறோம். அத டெய்ல் ஃபெதர்ஸ் தெரியுது சார். டெய்ல் ஃபெதர்ஸ் கம்ப்ளீட்டா தெரியுதா? இல்ல, எண்ட்ல கட் ஆகுது. எண்ட்ல கட் ஆகுது. அந்த கட் பண்ணதை விட்டுருவோம். நம்ம கட் பண்ணதை வந்து காட்ட வேண்டாம். we won't show it as cut. அது இருக்குன்ற மாதிரி காட்டிட்டு போயிருவோம். இந்த இடத்துல வந்து அந்த வந்ததை வந்து எரேஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இது. இஃப் இட் இஸ் a colored paper, அப்படி செஞ்சோம்னா எரேஸ் ஆயிரும். பிரஷ் வச்சு, ஒரு சாஃப்ட் பிரஷ் வச்சு, we shouldn't damage பிரஷ், சாதாரணமான ஒரு பிரஷ், ஃபிளாட் பிரஷ் ஒன்று வச்சு. ஒரு பிரஷ் கொண்டு வந்துடுறேன் சார். ஓகே ஓகே. ரெடி சார். சரியா? இப்ப now we know it's not going to be very difficult to correct a drawing. இல்ல, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு நமக்கு. இப்ப இந்த இடத்து வரைக்கும் இப்படி வந்து அப்படி ஒரு கோடு ஒண்ணு போகுது. அவ்வளவு ஷார்ப்பா இல்ல, அவ்வளவு ஷார்ப்பா, அப்படி ஒரு கோடு ஒண்ணு போகுது. அப்படின்னு போட்டுட்டு இதை எடுக்கிறதா இருந்தா எடுத்துடலாம். அப்படி ஒரு கோடு ஒண்ணு போகுது. அந்த இடத்துல இருந்து லேஸ் ஆல்மோஸ்ட் ஹரிசான்டலா லேசா கீழே அப்படி இறங்குது. அங்க ரெட் வர போகுது. மேல எவ்வளவு சார்? மேல எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கும் சார்? மேல இருந்து ஒரு 1.25 inches இருக்கும். அவ்வளவுதான் இருக்கா? ஓகே. ஆமா. கீழே வந்து ஒரு 1/4 inch தான் இருக்கும். இங்க வந்து 1/4 inch தான் விடுறேன்.
சரியா? இப்போ வந்து என்னன்னா, இப்ப இது வந்து ஒரு 1.5 inches இருக்குன்னு வச்சுக்கிறோமே. 3 விரல் வருது. அந்த ஹெட் வந்து 3 விரல் வருது. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப இங்க இருந்து அந்த பீக்க ஒட்டி ஒரு ஒயிட்டா என்னமோ அந்த விரல் இல்லாம கிளவுஸ் இருக்குமே, அத மாதிரி ஒரு ஒயிட்டா என்னமோ ஒண்ணு இருக்கு. அதோட ஆங்கிள் என்னன்னு பாக்குறேன். இதோட கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா அதோட ஆங்கிள் வந்து அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அதுல இருந்து பீக் வந்து அந்த ஆங்கிள் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது 90 degrees இல்ல, கொஞ்சம் கீழே இப்படி சாஞ்சு, இது 90 degrees இருக்கும், கொஞ்சம் இப்படி கீழே சாஞ்சிருக்கு. தட் இஸ் how I calculate my things. அப்புறம் அப்புறம் அந்த பீக் உடைய டாப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அப்படின்னு போட்டுட்டு சரன்னு கீழே இறங்கிருது. அது இறங்கி it goes in. சரியா? it goes in. சரியா? அதை அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போதைக்கு இங்க வந்து ஒரு கர்வே கொடுத்துருவோம், நம்ம ஒரு கர்வ் கொடுத்துருவோம். இங்க வந்து ஆல்மோஸ்ட் ஹரிசான்டலா இருக்கு, ஆல்மோஸ்ட் ஹரிசான்டல் ஒரு கர்வ். ஆனா அந்த ஒரு ஹரிசான்டல் லைன்ல கர்வ் வந்த மாதிரி இருக்கு. இங்க அந்த ஒயிட்டா வர்றது அப்படி இருக்கு. ரெட் டேல் அதுக்கெல்லாம் நம்ம அப்புறம் கொடுத்துக்குவோம். இப்ப தலைய கொஞ்சம் பெருசாக்கணும் போல தோணுது எனக்கு. ஆமா சார். பீக் ரொம்ப அழகா வந்துருச்சு, அதனால நான் தலைய பெருசாக்க போறேன். யூஸ்வலா பீக்க தான் சிறுசாக்கணும், நான் தலைய பெருசாக்க போறேன். அப்படி வந்து திரும்ப அதே லைன்ல தான், அந்த லைன் அப்படியே இப்போ இருக்கு. நீங்க அந்த லைன் போடுறது வந்து கண்ணுக்குள்ள அந்த இருக்கிற அந்த ஒயிட் ஏரியா தான் போடுறீங்க, கரெக்டா? இது இந்த கோடா, அந்த மேல அந்த பக்கம் இருக்கிறது இந்த கோடா? இல்ல ஹெட்டோட அவுட்டர் ஏரியா. ஹெட்டோட அவுட்டர் ஏரியாவா? ரொம்ப சின்னதா இருக்கே சார். ஓ இல்ல, அந்த ஒயிட் ஏரியா சொல்றேன், அந்த கண்ணு. இல்ல அந்த ஒயிட் ஏரியா போடுறதா இருந்தால் நான் எப்படி போடுவேன்னா, இப்ப என்னன்னா அந்த இது வந்து நிறைய லைன்ஸ் போட்டதுனால அப்படி தெரியுது. ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்ப இந்த இடத்துல இது வெளியில போகுது, அது ரெட்டா வெளியில போகுது. அது வெளியில போயிட்டு அவ்வளவு பெரிய கோடு ஒண்ணு வருது, அப்புறம் அவ்வளவு பெரிய கோடு ஒண்ணு வருது. This is the white area சொல்றேன். இல்ல பார்டோட அவுட்டர் எட்ஜ், பார்டோட அவுட்டர் எட்ஜ். இப்ப ஒயிட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா என்னன்னா, இப்ப இங்க இருந்து இப்படி ஒரு கோடு, இது ஒயிட் ஏரியா. சரியா? இப்படி ஒரு கோடு, அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு கர்வ் ஒண்ணு அப்படி வந்து இங்க வந்து ஜாயின் ஆகுது, அங்க அப்படி வருது, அங்க அப்படி மேல போகுது, இந்த இடத்துல கண்ணு வருது, அந்த இடத்துல கண்ணு வருது, அப்படி வந்து அப்படி ஜாயின் ஆயிடுதா? இதான் ஒயிட் ஏரியா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரொம்ப சின்னதா தெரியல சார். நான் சின்னதா பேர்டு வரைஞ்சிட்டு போறேன், அவ்வளவுதானே. ஓகே. இல்ல அதாவது பேப்பரோட சைஸுக்கு நான் பேர்டை வரைய வேண்டியிருக்கு. ஓகே. அப்ப நான் வந்து பேர்டை வந்து நான் வந்து இப்ப இந்த இடத்துல லேசா கொஞ்சம் கீழே இறங்கி அங்க ஒரு ட்ரையாங்கிள் ஒண்ணு, அந்த 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 இது ட்ரையாங்கிள் ஒண்ணு வருது. அங்க இருந்து ஆக்சுவலா அங்க இருந்து தான் அப்படி அந்த கோடு இப்படி வந்துருது, இந்த கோடு அப்படி வந்துருது. இதுக்கு வெளியில வந்து அந்த பேர்டோடைய விங்ஸ் வந்து அப்படி வருது, வந்து இவ்வளவு தூரத்து வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கிறோம். அவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு வச்சுக்கிறோம். இப்ப இங்க இருக்கிறது, இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ரெட், இந்த இடத்துல ஒரு ரெட் பேட்ச் இருக்கு இல்லையா, மேல ஃபுல்லா எடுத்து வச்சிருக்குல. ஆமா, இந்த இடத்துல ஒரு ரெட் பேட்ச் ஒண்ணு வருது இல்லையா. இல்ல சிறுசு இருக்கு பெருசா இருக்குன்றது வந்து எதையாச்சும் ஒண்ணு கம்பேர் பண்ணி, இப்ப பீக்கோட வச்சு பார்த்தா அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, பீக் வந்து இதுக்குள்ளதான் வரப்போகுது. எப்படி வரப்போகுது பீக்கு? அப்படி வரப்போகுது பீக்கு. பிக் சிறுசாயிடுச்சா டக்குன்னு? பீக்கு டக்குன்னு சிறுசாயிடுச்சா? ஏன் சிறுசாச்சுன்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருந்ததுக்கும் இப்படி வர்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் இங்க இருந்து அந்த ரெட்டை கொண்டு வந்து அப்படி கொண்டு போய்
அப்படி கொண்டு போய் நான் வந்து அப்படி இறக்கிடுவேன். ஹெட் பெருசாயிருச்சா கம்ப்ளீட்டா? ஆனா அதுக்குள்ளதான் நான் வச்சிருக்கேன். ஓகே நான் பிளாக்கிங் இன் பண்ணதுக்குள்ளதான் வச்சிருக்கேன். ஓகே அப்ப பிளாக்கிங்ன்றது வந்து எனக்கு வந்து நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்றது எனக்கு விளங்கணும். இப்ப இதான் விங்கோடைய டாப் பகுதி. இந்த இடத்துல அப்படி ஒரு கர்வ் ஒண்ணு வருது. சரியா? அங்க இருந்து அப்படி கீழே இறங்கி அது வரைக்கும் ஒரு கர்வ் ஒண்ணு வருது. அந்த இடத்துல அப்படி நின்னுக்கிறது. இந்த இடத்துல அந்த 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 விங் வந்து அப்படி வருது. அந்த இடத்துல எல்லாம் அப்படி அப்படியே வருது. அதெல்லாம் என்ன செய்யணும்ன்றது நம்ம கலர் வைக்கப்பதான் செய்ய முடியும். இப்ப இது பக்கத்துல இருந்து இன்னொரு ஒரு கோடு ஒண்ணு வந்து அவ்வளவு தூரத்துக்கு வருது. அதாவது அவ்வளவு தூரத்துக்கு வந்து அங்க வந்து ஜாயின் ஆகுது. அப்படியே ஜாயின் ஆகி இப்படி வந்து ஒரு ஃபெதர் வந்து இந்த இடத்துக்கு வந்துருது. சரியா? இப்ப அங்க இருந்து இட் கோஸ் இன் அப்படின்னு வருதுன்னா இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. இதுக்குள்ள இருந்து அப்படி ஒரு ஃபெதர் வந்து வெளியில நீட்டிட்டு இருக்கு. இல்ல இதே பெருசாயிருச்சு. இதுவே பெருசுன்றீங்களா? இதே பெருசாயிருச்சு. ஏன்னா வால் வெளியில போகுது. வால் வெளியில தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்ல. ஓகே. இப்ப சப்போஸ் நம்ம ஹைட் இன்னும் கொஞ்சம் தூக்கினா சரியா இருந்திருக்குமா? தூக்குறதா இருந்து தூக்கிடலாம். தூக்குனா எட்ஜ், அதாவது ஹெட் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு நம்ம இப்ப வந்து டெய்ல வந்து வெளியில போற மாதிரி காட்டினா ஒண்ணும் பெரிய ஒரு டிசாஸ்டர் கிடையாது. ஆனா ஹெட் ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா டிசாஸ்டர். ஓகே. சரி, இப்ப நான் இத கம்ப்ளீட்டா நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு யோசிச்சேன் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிடுவீங்களா சார்? இல்ல ஸ்ப்ரே யூ டோன்ட் ஹேவ் ஸ்ப்ரே இல்ல? ஐ டோன்ட் ஹேவ் ஸ்ப்ரே. ஆமா, அப்ப ஐ கான்ட் யூஸ் ஸ்ப்ரே. வேற ஒரு கலர் தேடிட்டு இருக்கேன். ஒரு எல்லோ, டல் எல்லோ ஆக்கர் எடுக்கிறேன். இத பிரஷ் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு டஸ்ட் பண்ணா போகாதா சார்? டிஷ்யூ பேப்பர் வச்சு செஞ்சோம்னா திரும்ப பேப்பர் போர்ஸ் ஃபுல்லா ஃபில் ஆயிரும். ஓகே. போர்ஸ் ஃபுல்லா ஃபில் ஆயிரும். அது அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். ஓகே. அப்ப இந்த இடத்த அப்படியே வச்சுக்கிற போறோம் நம்ம. ஓகே. இந்த இடத்த அப்படியே வச்சுக்கிற போறோம். வச்சுக்கிட்டு பீக்க நல்ல சிறுசாக்குறோம். ஓகே ஓகே. பீக்க அவ்வளவு சிறுசாக்கிடுறோம். கண்ணை வந்து அங்க கொண்டு போறோம். அங்க இருந்து ஹெட் வந்து அவ்வளவோட நின்றுது. இங்க அவ்வளவோட நின்றுதுன்னா அப்ப இந்த விங் வந்து அங்க வரப்போகுது. இந்த விங் வந்து அங்க வரப்போகுது. அங்க வந்து அப்படி டர்ன் ஆகுது. அந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள் தான் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும். இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு. அந்த ப்ளூயிஷ் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபெதர்ஸ் வந்து அப்படி ஓபன் அப் ஆகுது. இப்ப இங்க இருந்து அந்த ஒயிட் ட்ரையாங்கிள் அப்படி மேல ஏறி ஒரு கோடு அப்படி இருக்கு. அங்க கண்ணு கொஞ்சம் முன்னாடி ரெட் வந்து இப்படி இருக்கு. ரெட் வந்து அப்படி இருக்கு. ரெட் நம்ம இந்த ஒயிட் இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ராவா வெளியில வந்த கலர் இது ஃபுல்லா போயிடும். அப்ப நம்ம இங்க இருந்து கொண்டு வருவோம். இங்க இருந்து கொண்டாந்து கிட்டத்தட்ட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து அப்படி வந்து அந்த இடத்துல ஒரு ஃபெதர் வருது முதுகுல. சரியா? இந்த ஃபெதர்ல இருந்து அப்படி ஒரு ஃபெதர் வந்து முதுகுல அப்படி வருதா? அப்படி வந்துட்டு 2-3 ஃபெதர்ஸ் அப்படி வருது.
அதுக்கப்புறம் அந்த எல்லோ ஃபெதர்ஸ் வந்து அது ஒரு ரோ, அது ஒரு ரோ. இங்க இருந்து இது வரைக்கும் வந்து அப்படி திரும்பிடுது. இங்க இருந்து வெளியில போயிருது. இங்க இருந்து வெளியில போயிருது. அப்படி ஒரு ஃபெதர், அப்படி ஒரு ஃபெதர். இங்க இங்க வந்து ஃபெதர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபெதர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க இப்படி வந்தது. இது இவ்வளவோட பேர்டு முடிஞ்சிருது. இவ்வளவோட பேர்டு வந்து அப்படி முடிஞ்சிருது. அப்படின்றப்ப நமக்கு வந்து இந்த கோடு வந்து பிரமாதமா உட்காந்துரும். இந்த கோடை வந்து அப்படி போட்டோம்னா அதோட நிறுத்திக்கலாம். அதாவது என்னன்னா 2-3 விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகும். ஒரு டிராயிங் அஃபெக்ட் ஆகும் பண்ணும். என்னன்னா இப்ப எனக்கு வந்து எனக்கு மக்கா பேர்டை பத்தியான ஒரு இம்ப்ரெஷன். எனக்கு மக்காவை பத்தியான இம்ப்ரெஷன் எப்படின்னா பெரிய தலை இருக்கிற மாதிரி இருக்கும். மக்காவுடைய தலை எவ்வளவு பெருசு இருக்கும் தெரியுமா? சீன மக்கா பேர்டு இல்லையா? மக்கா பேர்டோடைய தலை எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு நாய்க்குட்டியோடைய தலை அளவுக்கு இருக்கும். எனக்கு அந்த இம்ப்ரெஷன் வெளியில கொண்டு வரவே முடியல. அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா பாடி இருக்கும், கம்ப்ளீட்டா வேற ஒரு கதை. ஆனா எனக்கு வந்து தலை பெருசா இருக்குன்றதான் ஓடிட்டே இருக்கு. So this meccas அந்த சிங்கப்பூர்ல எல்லாம் அந்த ஷோல்டர்ல உட்காத்தி வைப்பாங்களா, அந்த மெக்காவா அது? பெரிய பேர்டு, அதாவது கிளியோட ஒரு 3 or 4 times bigger. 4 times 5 times பிகரா இருக்கும். காலெல்லாம் இவ்வளவு பெருசு இருக்கும். ஆக்சுவலா ஒரு கையோடைய சைஸ் இருக்கும். ஒரு காலம் கிளா வந்து அப்படி இருக்கும். அந்த பேர்டு தான் அது. அந்த பேர்டு தான் அது. ஓகே. அப்ப எனக்கு வந்து அந்த தலைய வந்து அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கு. தெரியுது எனக்கு தலை கொஞ்சம் பெருசா தான் போடுறேன் நான். ஓகே. இல்ல கரெக்டா இருக்கு சார். இப்போ ஓரளவுக்கு கொண்டாந்தாச்சு. சரியா? இப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு ப்ளூவை எடுத்து, எங்க என்னுடைய லைட் ப்ளூவை காணும். இந்த இருக்கு லைட் ப்ளூ இருக்கு. இந்த இருக்கு. என்கிட்ட ஒரு நல்ல டார்க் ப்ளூ இருக்கு. நல்ல டார்க் ப்ளூ இல்ல, ஒரு நல்ல ப்ளூ இருக்கு. இப்ப அத எடுத்து நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துக்கு நான் வந்து அந்த ப்ளூவை கொடுத்து ஒரு எல்லோவை கொடுத்து அந்த இடத்த கிரீன் ஆக்குறதுக்கு நான் முயற்சி பண்ண போறேன். டிராயிங் போடலைன்னா அந்த இடத்துக்கு வந்து கலர் மாத்திரம் கொடுக்குறேன் நான். இப்ப என்னன்னா ரொம்ப கஷ்டப்பாடுபட்டு நான் வந்து அந்த சாண்ட் பேப்பர்லாம் போட்டு அந்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இட் லுக் as if நான் சாண்ட் பேப்பர் எடுத்து அப்படியே பிடிச்சி தேய்ச்சேன் அப்படின்னு தோணுது. ரொம்ப கேர்ஃபுல்லா செஞ்சாதான் அது அப்படி கொண்டாட முடியும். அது ரொம்ப கண்ட்ரோல்டா தான் செஞ்சேன் நான். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், இதுக்கு மேல வந்து நான் என்ன செய்வேன்னா இன்னொரு தடவை ஒரு ப்ளூவை கொண்டு போவேன். இந்த இடத்துல எல்லாம் சரியா சாண்ட் பேப்பர் ஆகல. இதத்தான் நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறது. எப்படி வரும் அப்படின்றது நமக்கு ஷுவரா தெரியாமல் இருந்தாலும்
ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தா கிரீனா தான் ஆகணும் அப்படின்ற ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. நான் இந்த பிரவுன் அவுட்லைன் எடுத்துக்கலாமா சார் அவுட்லைன் போடுறதுக்கு? போடலாமே. தெரியுதா? கிளியரா தெரியுதா? தெரியுது சார். இப்ப அந்த இடத்த இலையாக்குனேன்னா அப்படி ஒரு இலை ஒண்ணு இருக்கு. கலர் மிக்சிங் மட்டும் ட்ரை பண்ணேன் சார். கிரீன் ஓகே. வருது. ஓகே. அப்படி ஒரு இலை இருக்கு. இந்த இடத்துல இப்படி வருது. என்னத்துக்கு நான் அந்த இலைய விட்டுட்டேன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு பிரைட் லைட் வைக்க முடியும். இந்த இடத்துல ஒரு பிரைட் லைட் வைக்க முடியும். அந்த பிரைட் லைட் வச்சேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கண்ட்ரோல் பெட்டரா இருக்கும். ஓகே. பிரைட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப வந்து நான் இம்மீடியட்டா ஒயிட்டுக்கு போகாம எங்க என்னோட ஒயிட்டே காணும். ஓஹோ, இந்த செட்ல ஒயிட் கிடையாது. ஒயிட் மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் ஒன்று வச்சிருக்கானே தவிர பியூர் ஒயிட் கிடையாது. பியூர் ஒயிட் கிடையாது. பியூர் ஒயிட் கிடையாது. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிளஷ் டிண்ட் மாதிரி ஒரு கலர் இருக்கு. தலை பக்கத்துல இருக்கிறது சொல்றீங்களா சார்? எதே இல்ல, முதுகு பக்கத்துல அந்த லீஃப் இருக்கு இல்லையா, 2-3 லீஃப் இருக்கு தலைக்கு பக்கத்துல. ஓகே. அப்புறம் கீழே ஒரு லீஃப் இருக்கு, 2-3 லீஃப் இருக்கு, அப்புறம் அந்த பிரான்ச் வருது. ஓகே. அந்த லீஃப்க்கு இடையில வந்து கொஞ்சம் ஒரு பிரைட் லைட் தெரியுது. ஸ்கையோ நம்ம சம்திங் இட்ஸ் விசிபிள். சர்க்கிள்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்லாம் இருக்கு அதுல. சர்க்கிள்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் தெரியும் இல்லையா? யூ ஆர் ஃபெமிலியர் வித் தட் வேர்ட்? நோ சார். சர்க்கிள்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ன்றது என்னன்னா, இப்ப போட்டோகிராஃபில ஒரு லைட் வந்து டாட் டாட்டா வந்துகிட்டு இருக்கு, ஒரு ஏரியால டாட் டாட்டா வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்ப டாட் டாட்டா வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிட்டே போனா என்ன ஆகும்? அந்த டாட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே வரும் இல்லையா? ஓகே. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக அப்படியே பிளர் ஆக பெருசாயிட்டே வரும் இல்லையா? ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து நல்ல பிரைட், அது சுத்தி இருக்கிறது வந்து டல். அப்படியே அந்த பிளர் வந்துகிட்டே இருக்கிறது. இந்த பிரைட் லைட் வந்து பிளர் வந்து இட் பிகம்ஸ் a circle at a certain time because the lens is a circle. Okay. Lens can only be a circle. ஏன்னா அந்த curves இருக்கிறதுனால lens can only be a circle. It can't be anything else. Okay. அப்படின்றப்ப அது வந்து சர்க்கிளரா தெரிய ஆரம்பிக்கும் போட்டோகிராஃப்ல. And that is called circles of confusion. Okay. You don't understand why there are circles. You don't see when you look at something, your eye has this habit or capacity தான் சொல்லணும். ஆனா that's the only way it can behave. டக்குன்னு இம்மீடியட்டா என்னத்தை பாக்குறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணும். அதனால நமக்கு வந்து அந்த சர்க்கிள்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளால we can't see circles of confusion. போட்டோகிராஃப்ல தான் பார்க்க முடியும். நேக்கட் ஐஸ் பார்க்க முடியாதுன்றீங்க? பார்க்க முடியாது. ஆமா, பார்க்க முடியாது. அப்ப அந்த பினாமினனை வந்து இது என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்த ஆளுகளுக்கு மாத்திரம் தான் அந்த பினாமினன் தெரியும், இல்லாட்டி தெரியாது. சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இப்ப இதை இங்க கொண்டு வந்து இதை இப்படி இங்க வெளியில கொண்டு வரப்போறேன் ஒரு கண்டினியூட்டிக்காக. கரெக்டா அந்த பீக்கை ஒட்டி ஒரு சர்க்கிள் ஆஃப் கன்ஃபியூஷன் தெரியுதா? அதான் சர்க்கிள்ஸ் ஆஃப். இப்ப இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஆஃப் கன்ஃபியூஷன் தெரியுது. ஆக்சுவலா வந்து அது செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆர்ட் ஒர்க்ல செய்யறது ரொம்ப கஷ்டம். ஐ டோன்ட் ஈவன் அட்டெம்ப்ட் தட். ஓகே.
மேபி அக்ரிலிக்ல பண்ணலாமா சார்? இல்ல அதை உட்கார்ந்து செய்யணும்னா அப்படிதான் செய்ய முடியுமே தவிர, இப்ப ஒரு லீஃப் வரைகிறோம், ஒரு 100 லீஃப் இருக்கு அந்த இடத்துல. 100 லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு வரையறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? we use those methods. ஓகே. அத மாதிரி இந்த சர்க்கிள்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் வரையறதுக்கு ஒரு மெத்தட் கிடையாது. as simple as that கிடையாது. you don't have a method for that. அதனால ஒயிட்டா சர்க்கிள் வச்சிட்டாக்கா அதுதானே சார் வராது. அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். என்னன்னா the intensity, the value scale has to be right. There are 100 things that have to be right. பிளேஸ்மெண்ட், அதுக்கு பின்னாடி இருக்கிறது எப்படி இருக்கு, அவ்வளவையும் அதை ஒரு ஸ்டடியா வச்சு செஞ்ச ஆளுகளுக்கு வரும். அப்படி செஞ்ச ஆளுங்க வந்து சர்க்கிள் ஆஃப் கன்ஃபியூஷனை தவிர அந்த பெயிண்டிங்ல வேற எதுவுமே தெரியாது கண்ணுக்கு. ஸோ வாட்ஸ் த பர்பஸ் இல்லையா? இதுல வந்து சர்க்கிள் ஆஃப் கன்ஃபியூஷன் வந்து ஒரு இடத்துல தெரியுதே தவிர இட் டசன்ட் டாமினேட். வேற அங்க வந்து டாமினேட் பண்ணும் அது. இப்ப இந்த லைட் ஒண்ணு இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு லைட் எல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடணுமா சார்? லைட் பேக்ரவுண்ட கவர் பண்ணிட்டு வரேன் நான். இப்ப சின்ஸ் யூ டோன்ட் ஹேவ் கிரீன், ஐ காண்ட் யூஸ் கிரீன். ஓகே சரியா? அதனால வந்து நான் வந்து கிரீன் இல்லாமல் மீதி இடம்லாம் பேக்ரவுண்டு என்ன ஒரு கேரக்டர் வருதுன்ட்டு அந்த கேரக்டரை நான் வந்து கொண்டாந்துட்டேன். அப்படின்னா கிரீனுக்கு பதிலா நான் என்ன கலர் அங்க வைக்க முடியும்ன்றத வந்து ஐ வில் டிசைட். இங்க என்னமோ இருக்கு. அதாவது ஒரு தென்னை மரம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு தென்னை மரத்தோட கீத்து ஒண்ணு போகுது, இந்த இடத்துல தென்னை மரம் கோடு, அந்த கோடுகள்லாம் நான் வந்து லேசா அப்படியே காட்டிட்டு விட்டுறலாம். நான் அந்த டேப்பை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சாண்ட் பேப்பர் போட்டேன். அதனால அந்த எட்ஜில் வந்து சாண்ட் பேப்பர் உட்காரல. ஓகே ஓகே. சோ அது ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. இப்ப என்னன்னா இப்ப டிண்டட் ஷீட் வச்சு ஒர்க் பண்றோம். பியூரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பியூரிஸ் வந்து அடுத்த ஆளுக ஆட்டை பொறுத்த வரைக்கும் தெரியல. வாட் இஸ் கியூரிஸ் சார்? Purist, pure, P-U-R. Okay. People who, this is the method. Okay. So you should not come out of this method. Okay. Your artwork has to be pure அப்படின்றாங்க இல்லையா? Okay, okay. அந்த மாதிரி people வந்து இப்ப tinted sheet யூஸ் பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா, if you are using a tinted sheet and you make a extra stroke into an area where you should have left the paper out, அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, இப்ப நான் என்ன டீச் பண்ணுவேன்னா, in that case you just complete the work. அந்த பேப்பரோடைய கலர் என்ன இருக்குதோ அந்த ஸ்டிக் எடுத்து, எங்கெல்லாம் பேப்பரோடைய கலர் தெரியணுமோ அதுல லேசா டச் பண்ணிட்டே வந்துரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு கலர் எடுத்து டச் பண்ணிட்டே வந்துருட்டுருவேன். ஓ, இப்போ பிளாக் இருந்ததுன்னா அந்த பிளாக் டச் பண்ணிட்டே வந்துருச்சுன்னா it will look as if you have left out and done it. ஓகே. ஏன்னா ஃபெயிலியர் ஆகி கேவலமா நிக்கிறத விட தப்பிதமான இடத்தை எரேஸ் பண்ற மாதிரி இது. அது சரி அப்படின்னு சொல்லுவேன். பியூரஸ்ட் வந்து அப்படி செய்யக்கூடாது அப்படின்வாங்க. பியூரஸ்ட் அங்கதான் வந்து என்னுடைய சினிக்கல் ஐடியாஸ் என்ன வரும்னா, இந்த இடத்துல அந்த கால் வருது, இந்த இடத்துல அந்த கால் வருது, அந்த கிளா வந்து அப்படி இருக்கு, அந்த இடத்துல கிளா அப்படி இருக்கு அப்படின்னா அந்த பிரான்ச் வந்து அப்படி போகுதுன்னு வச்சுக்க. நல்லா இருக்கு அந்த பிரான்ச் அப்படி போகிறது.
அப்படி போய் அங்கிருந்து இட் கோஸ் டவுன், அப்படி போயிருது. இட்ஸ் ஸ்பிளிட்டிங் த ஸ்பேஸ் லைக் தட். சார்ட் ஆஃப், நாட் எக்ஸாக்ட்லி ஸ்பிளிட்டிங், ஒரு சார்ட் ஆஃப் ஸ்பிளிட் ஒரு ஃபீலிங் கொண்டாடுது. அப்ப அந்த பியூரிஸ்ட் வந்து அது சொல்லுவாங்க. அதாவது எப்போ சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல நீ இப்படி தப்பிதம் பண்ணிட்ட அப்படின்றப்ப சொல்லுவாங்க. ம். அந்த மாதிரி செய்யாம இந்த ஆர்ட் ஒர்க்கை செய்யவே முடியாது அப்படின்ற ஒரு ஆர்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா they won't even attempt. ஓகே. அதாவது they will only travel safe waters. They will not tread untested waters. அந்த பீப்புள் தான் அவ்வளவு தூரத்துக்கு அதை வந்து ரொம்ப அழுத்தி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டான்ற. ம். வில் கீப் கோயிங். சரியா? இப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னா 2 எல்லோ இருக்கு என்கிட்ட, 4 எல்லோ இருக்கு. ஆக்சுவலா 4 எல்லோ இருக்குன்னா என்கிட்ட ஒரு நல்ல ஒரு சன்லைட் yellow ஆக்கர் ஒண்ணு வச்சிருக்கீங்க, லெமன் எல்லோ, எல்லோ. லெமன் எல்லோ, 2 லெமன் எல்லோ இருக்கு. எனக்கு அது இல்ல சார். கொஞ்சம் கொஞ்சம் டீப்பர். என்கிட்ட அது இல்ல. என்கிட்ட இருக்கிற எல்லோஸ் காமிக்கிறேன். பாத்துருவேனே, நானே பாத்துருவேனே. இல்லையே, ஆரஞ்சு இருக்கு, 2 ஒரு ஒயிட்டிஷ் எல்லோ இருக்கு. இது இருக்கு பாருங்க சார். ஆரஞ்சே 2 3 இருக்கு. இந்த ப்ளூக்கு பக்கத்துல ஒரு எல்லோ இருக்கு. 1 minute. ஏமா காட்டுமா? Let me see. Yes, fine. That should be enough. Okay. This is more of orange. ஆரஞ்சு இருக்கு, எல்லோ, சாதாரண எல்லோ ஒண்ணு இருக்குல்ல, ஒரு லேசா ஒரு லேசா. அதாவது எக்ஸாக்டா இதுதான் இருக்கணும் அப்படின்ற தேவை இல்லைன்றதுல தானே நம்மளுடைய ஸ்டோரி அதுல தான் ஆரம்பிக்குது. ஓகே. இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரீனை வந்து கொண்டு வரணும்னா, இங்க இருக்க கிரீன் நம்ம அப்புறம் போவோம். இங்க இருக்க கிரீன் தான் நல்ல பிரைட் கிரீன் இல்லையா? இப்ப பிளாக்கும் எல்லோவும் மிக்ஸ் ஆச்சுன்னா strangely enough you get a green. You get an olive green. அது மேல ரெட் கொடுப்பீங்களா சார்? எது மேல? கால். இந்த இடத்துல கால் விட்டுருக்கேன் நான். ஓகே. அந்த இடத்துல கால் விட்டுருக்கேன். அது பாத்துக்கிறோம். ரெட் எப்ப கொடுக்க முடியுமோ கொடுக்கும். எது மேலயும் எது கொடுக்கலாமே. நம்ம பேப்பர் வந்து கம்ப்ளீட்டா ஃபில்லப் ஆயிருக்க கூடாது. அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கக்கூடியது. இப்ப இந்த கிரீன் வந்து இந்த yellowish டோன் வந்து எனக்கு நல்ல ஒரு கலரா தெரியுது. அதனால நம்மளுக்கு தைரியமா வந்து அதை வச்சுட்டு போறேன் நான். இதுல என்ன செய்யறேன்னா, லேசா ஒரு ப்ளூ கொடுத்தேன்னா அது கிரீனோட ஃபீல் கொடுக்குதான்னு பாக்குறேன். ஆமா, கொடுக்குது. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், இன்னொரு ஒரு எல்லோ இந்த இடத்துல கொடுக்குறேன். அந்த எட்ஜஸ்க்கு நல்லா எல்லோவை கொடுத்துட்டு கீழே வர வர நான் அந்த எல்லோவை குறைச்சிட்டே வந்துடுறேன். கீழே வர வர எல்லோ குறைச்சிட்டே வர்றேன் அப்படின்னா என்னாச்சுமா?